Hi guys, welcome to Ada 247. This is Ilakya. ஸோ பொங்கலுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு சண்டே மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. ஸோ எல்லோரும் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் யோசிச்சுட்ருப்போம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா. அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ஒரு பிளான் போட்டு நம்ம கொண்டு போகலாம், ஒரு ஸ்டடி பிளான் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கைஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டான ஒரு ஸ்டடி பிளான். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு வியூ கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ டில் த எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது ரொட்டேட் ஆகும். அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு 70-80% நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இது எனக்குன்னு போட்டால் நான் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக போடுவேனோ அதே தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா. பிடிக்குங்கிறத விட ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ ஆல்வேஸ் என்னோட செஷன் நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த செஷன்லேயும் ஓகேங்களா. ஸோ என் வரைக்கும் பாருங்கள் மறக்காம. ஸோ பிஃபோர் ஸ்டார்ட் அவர் செஷன் ஆஸ் யூஷுவல் நம்மளோட பிளான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ Ada 247 இன்னைக்கு இருக்கிற ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 77%. ஸோ ஜனவரி 18th வரைக்கும் இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் Y273 அப்படிங்கிற என்னோட ஃபேக்கல்ட்டி கோடை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நம்ம Ada 247 தமிழ்நாடு மெகா பேக் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெகா பேக் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். தெரியாத நியூ கமர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். என்னென்னா அது ஒரு 12 months வேலிடிட்டி இருக்கிற ஒரு பிளான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த வருஷத்தில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் தமிழ் ஓரியன்ட், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ், தமிழில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கிளாஸஸை நீங்கள் இந்த பிளானில் எல்லா கிளாஸஸுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 ஓகேங்களா. ஸோ இப்போ குரூப் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ குரூப் 2 வரப்போகுது. குரூப் 4க்கான கிளாஸஸ் இருக்குது. திருப்பி குரூப் 4ல் ஒரு தனி ஸ்பெஷல் பேட்ச், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 8 and 9க்கு தனியாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நீங்கள் அந்த பேட்சும் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. தென் அந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இதுதான் தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அவைலபிள் தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் அதை வாங்கணும் அப்படின்னா Ada 247 ஆப்பில் நீங்கள் போய் கூட பை பண்ணலாம். இல்லைனா ஜஸ்ட் கூகுளில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி ஒரு ப்ராடக்டை வாங்குவீங்க அதே மாதிரி ப்ராசஸில் பண்ணுங்கள். ஒரு ஃபீஸ் பே பண்ணும்போது மறக்காமல் என்னோட ஃபேக்கல்ட்டி கோடு Y273, ஆல்ரெடி நீங்கள் பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட ஃபேக்கல்ட்டி கோட ரெஃபர் கோட கொடுங்க ஓகேங்களா. ஓகே கேஸ், நம்மளோட செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் வித்தவுட் டிலே ஓகேங்களா. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்துருக்கிறது என்ன பிளான் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இன்றைக்கி டேட் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி சண்டே, நம்மளுக்கு என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 17 ஓகேங்களா. ஸோ நான் என்ன மாதிரி பிளான் கொடுத்துருக்கேன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மே மந்த்து குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் மே மந்த்துன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த ஏப்ரல் 31 வரைக்கும் ஓகேங்களா. ஏப்ரல் மந்தில் 31 வரைக்கும், சாரி ஏப்ரல் 30 அந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு நான் ஒரு பிளான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அது வரைக்கும் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மேலே நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஃபுல் பிளட்ஜாக ஆல்ரெடி இந்த ஏப்ரல்குள்ளேயே நீங்கள் ஃபுல் பிளட்ஜாக நிறைய ரிவிஷன் கொண்டு வந்திருப்பீங்க. அதுபடி தான் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மே மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்ம ரிவிஷன் கொண்டு போகலாம் ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் என்னோட ஸ்டடி பிளானை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக இருக்க போகுது ஓகேங்களா. அதை நான் சொல்லிடுறேன். ஸோ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 13 நாள் ஓகேங்களா. இன்னிலேருந்தே நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ 18, 19, 20 அதுக்கப்புறமா 31 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி 17 போயிடுது. 18லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் 13 days. பிப்ரவரி 28, மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30 days ஓகேங்களா. அப்போ இங்கே ஏப்ரல் 30 days தான் ஓகேங்களா. அப்போது இதுதான். ஸோ இதை டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 days. ஸோ நம்மளோட ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் ஓகேங்களா. எப்படி MGR அண்ணாடிய திட்டம் 100 நாள் வேலை திட்டம்னு இருக்கிற மாதிரி நம்மளது 100. இந்த 2 நாள் கண்டிப்பாக நம்ம 2 days ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அட்லீஸ்ட் நமக்கு ரெஸ்ட் இல்லைனா கூட நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒன்று நம்ம ஹெல்த் இஷ்யூ ஆகலாம், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு நீட் இருந்து நம்ம அந்த டே நம்ம ஸ்கிப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த 102 நாட்களில் ஒரு 2 நாள் நீங்கள் ஏதாவது ஒரு 2 நாள் ஓகேங்களா. நான் எடுக்கவே இல்லைம்னா
ஹேட்ஸ் ஆஃப். இல்லை கண்டிப்பாக அந்த 2 நாள் எல்லாத்துக்குமே ஹியூமன் பீக்கு இருக்கும் நெசசிட்டி. ஸோ அதனால் இந்த 2 days ரிலாக்ஸேஷன் 100 days ஒன்லி ஃபார் ஸ்டடி பர்பஸ்க்கு மட்டும்தான். மேம் என்ன மேம் ஒரு சண்டே கூட லீவ் இல்லையா? நோ வே. ஏன் லீவ் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற பிளானே உங்களுக்கு 12 hours 14 hours படிங்க கிடையாது, 8 hours படிங்கன்னு கிடையாது. ஜஸ்ட் 6 hours தான் டெய்லி நீங்கள் படிக்க போகிறீங்க. 6 hours நம்மளோட எக்ஸாம் நம்மளோட வாழ்க்கைக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலன்னா அது என்னங்க அர்த்தம்? 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் நம்மளுடைய படிப்பு ஃப்யூச்சருக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கெல்லாம் ரெஸ்ட்டு தேவை கிடையாது. டெய்லி வந்து என்ன கேட்டால் 4 o'clock எழுந்திரிச்சு படிங்க, ஓகேங்களா? 4 to 8 அதுலேயே 4 மணி நேரம் போயிடுது. தென் டே ஸ்டார்ட் ஆகிறதே உங்களுக்கு 8 o'clock மேலே தான். அதுலேருந்து ஒரு நைட்டு 10 மணிக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நம்மளுடைய படிப்புக்காக பண்ணலாம் இல்லையா? அதுதான் என்னோட பிளான், ஓகேங்களா? ஸோ டோட்டலி 6 hours தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல் டைமாக போகிறவங்களுக்கும் இது யூஸாக இருக்கும். பார்ட் டைமில் அதாவது படிக்கிறவங்க, இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னா வீட்டில் வந்து குழந்தைங்கள டேக் கேர் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் டேக் கேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஃபுல் டைமாக படிக்க முடியாது. அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு 6 hours அப்படின்னா கண்டிப்பாக இந்த 100 நாட்களில் படிக்க முடியும். அப்படின்னா நான் ஃபுல் டைம் பார்ட் டைம்னு கொடுக்காம ஜென்ரலாக ஒரு 6 hours அப்படின்னு சொல்லிட்டு சாலிடாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதில் என்னென்னா புக் வைஸும் பிளான் பண்ணிக்கலாம், டாபிக் வைஸும் பிளான் பண்ணலாம். புக் வைஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, சயின்ஸ் அண்ட் சோசியல் அந்த மாதிரி. டாபிக் வைஸ்னால் ஆஸ் பர் சிலபஸ் படி, ஓகேங்களா? ஸோ டாபிக் வைஸ் அப்படின்னா ஆஸ் பர் சிலபஸ் படி சிலபஸில் இருக்கிற டாப்பிக்காக படிக்கிறோம் இல்லையா, அதுதான் டாபிக் வைஸ் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை எப்போ படிக்கணும்னு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த 100 நாள் பெஸ்ட் கோ ஃபார் புக் வைஸ் பிளான், ஓகேங்களா? ஏன் டாபிக் வைஸ் வேணாம்? ஏன்னா சமச்சீர் புக்கை படித்தா தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சமச்சீர் புக்கில் இருக்கிற கண்டென்ட் மேக்ஸிமம் கேட்டுறாங்க, ஓகேங்களா? டிகிரி ஸ்டாண்டர்டாக இருந்தால் கூட புக்ஸ் வைஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அதிகமாக நம்மளுக்கு கேட்டுறாங்க, ஓகேங்களா? அதனால் ஏன்னா இது எல்லாமே ப்ரிலிமினரி பேசிக்ஸ் தானுங்க, குரூப் 2 குரூப் 1 எல்லாம். ஸோ நம்ம அந்தளவுக்கு புக்கை தெளிவாக இருந்துட்டோம்னாலே போதும். ஸோ டாபிக் வைஸ் எப்போ போகலாம் மேம்? ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா? இதுதான் என்னோட ஸ்டடி பிளானோட டிப்ஸ். ஓகே, இது புரிஞ்சிருக்கு இந்த ஸ்லைட்ஸ். உங்கள் பாருங்கள், அழகாக நான் கொடுத்துருக்கேன் எவ்வளோ நேரம் படிக்கணும், ஓகேங்களா? டேட்டு January 18, நாளையிலேருந்தே நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நைட் இந்த வீடியோ 8 மணிக்கு ப்ளே ஆனோடனே நாளையிலேருந்து இந்த இதை நீங்கள் பிளான் பண்ணிடணும், ஓகேங்களா? டெய்லி உங்களுக்கு 6 hours தான் ஸ்டடி டைம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்ட் அண்ட் டேர்ம்ஸ், எந்த ஸ்டாண்டர்ட் எந்த டேர்ம் அப்படின்னு எத்தனை நாள் நீங்கள் படிக்கணும், அந்த டேர்மோட ரிவிஷன் எப்போ வருது, அது எந்த டேட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதில் ரெகுலராக கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா இந்த 3 செஷன் ரெகுலராக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும். மேக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கு அந்த டாபிக் முடித்த உடனே டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? அது வந்து நீங்கள் டெஸ்ட்டுன்னா நான் கொடுப்பேன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் இது வந்து உங்களோட செல்ஃபுக்காக கொடுக்கறது, ஓகேங்களா? Adapt to 47 பெய்டு பேட்சில் இருக்கிறவங்களாகட்டும், இல்லை நான் பெய்டு பேட்சில் ஜாயின் பண்ணல, நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் இந்த பிளான் ஃபாலோ பண்ணுறேன், வாட் எவர் இட் இஸ். இல்லை நான் செல்ஃபாக இப்போ என்னால் ஜாயின் பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் கைஸ், ஜாயின் பண்ணவே முடியாதுங்கிற சுச்சுவேஷன் நம்மளோட அமௌண்ட் Adapt to 47 கிடையவே கிடையாது. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வெளியேனா 20-25 மினிமம் அமௌண்ட் வைக்கிறாங்க, பட் நம்மளதில் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஒரு மினிமம் அமௌண்ட்டை தான் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிப்புக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே என்னால் முடியல மேம் அப்படிங்கிறவங்க ஓகே ஃபைன், செல்ஃப் ஸ்டடியாக நான் சொல்கிற பிளான் படிங்க. இல்லை அப்படின்னா Adapt to 47 ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்குற ஸ்டடி டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இதை சைடில் நம்ம ஓனாக ஒர்க் பண்ணால் மட்டும்தாங்க நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஒன்லி கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு எங்களுக்கு Adapt to 47 ரிசல்ட் வரலன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம சைடு எஃபோர்ட் கண்டிப்பாக இருக்கணும் 100%. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த 3 டேர்ம் டெய்லி வரும். எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். எதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட்னா யூனிட் 8 and 9 நம்மளுக்கு நியூ டேர்ம்ஸ், ஓகேங்களா? இதெல்லாம் புக்கில் வந்து அங்கங்கே இருக்கும். அப்போ அது நம்ம டாபிக் வைஸில் கொண்டு போகணும். அதுக்காக இந்த எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? யூனிட் 8க்கெல்லாம். ஸோ கைஸ் பார்த்துக்கோங்க, டெய்லி 6 hours தான். இந்த 6 hours எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்டு இந்த புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு இருங்க, மேக்ஸுக்கு வந்து ஒரு 2 hours வச்சுக்கலாம். ஏன் மேக்ஸுக்கு 2 அப்படின்னு சொல்கிறேன்னா, இனிஷியலாக படிக்கிறவங்களுக்கு மேக்ஸோட பேசிக் 1 hourங்கிறது ஒரு 2 சம் பார்த்தீங்கன்னா புரியாமல் பார்த்தீங்கன்னா டைம் ஓடிடும். ஸோ மேக்ஸுக்கு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதுக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரைட்? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி ஒரு 1 hour. அப்போ எவ்வளோங்க ஆச்சு? 3 + 4 இல்லையா? ரிமைனிங் இருக்கிற 2 hours இந்த புக்குக்கு, ஓகேங்களா? ஸோ 2
+ 1 + 2 + 1 இந்த ஆர்டரில் படிங்க. ஓகேங்களா? டெய்லியும் என்னோட சஜஷன்ஸ் 4 o'clock எழுந்திரிச்சு படிக்கிறது ரொம்ப 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 மைண்டு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் நைட் டைமு டே டைமில் படிக்கிறத விட 4 o'clock எழுந்திரிச்சு படிச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக மெமரிஸ் ஆகும். ஓகேங்களா? மெமரி ஆகிறத விட மைண்ட் அப்படி கேட்சப் பண்ணிக்கும், சீக்கிரம் படித்து முடிச்சிருவோம். ஸோ என்னை கேட்டால் காலையில் நீங்கள் என்ன படிக்கலாம்னா புக்ஸ் எடுத்து படிக்கலாம், தென் மேக்ஸ் கொஞ்சம் போட்டு பார்க்கலாம், இந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட்லாம் படிக்கலாம். ஈவினிங் டைம் இருக்க பாருங்கள், 4 to 8 படிச்சிருங்க. ஓகேங்களா? மீதி இருக்கிற ஒரு 2 மணி நேரத்துக்கு மதியானம் ஜாலியாக இருக்கிற டைமில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது மாதிரி பார்க்க மாட்டோம். இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன், எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, போர் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? ஏன் உங்களுக்கு போர் அடிக்கணும்? இப்போ லைவாக இருந்தால் நான் அப்படியே பார்த்துட்டே கேட்பேன். இது ரெக்கார்டிங் வீடியோ தான் இல்லையா, அதனால் நான் சொல்லிடுறேன். ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி நான் 8 o'clock உங்களுக்கு லைவில் சேட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கலாம் டைமிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் தெரிஞ்சுக்கோங்க, மார்னிங் 4க்கு எழுந்திரிச்சு என்னோட சஜஷன் படி புக்கை படிங்க காலையில். சரிங்க? அந்த 2 hours சொன்னீங்க, புக்ஸை படிங்க. மேக்ஸ் ஒரு 2 hours மார்னிங்கே முடிஞ்சால் போட்டு பாருங்கள். ஏன்னா இதை புக்கை படிச்சுட்டு மறுபடியும் படிக்கிறதுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் வாய் வலிக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்டு டயர்டாகும். 2 hours படிச்சுட்டு மேக்ஸ் ஒரு 2 hours எடுங்களேன். ஆல்டர்னேட்டிவாக படித்து பாருங்கள். ஒன்று படிக்கிறது, ஒன்று போட்டு பார்க்குறதுன்னு அப்படியே அந்த 6 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது, ஜாலியாக போகும். ஓகேங்களா? அப்போ 2 hours படிங்க, 2 hours மேக்ஸ் போட்டு பாருங்கள். மார்னிங் செஷன் முடிஞ்சது. அடுத்த ஈவினிங்கோ இல்லை மதியமோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதும் இந்த எக்ஸ்டர்னலாக ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை படிச்சிருங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ நைட்டு ஒரு 1 hour. ஓகேங்களா? ஸோ இது இந்த 6 hours நான் கால்குலேட் பண்ணல. நைட்டு ஒரு 1 hour தயவு செஞ்சு காலையிலேருந்து என்ன படிச்சிங்களோ அது ஒரு குயிக் ரிவிஷனாக, படிக்கலைன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்து விடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் படி. ஓகேங்களா? அதை இப்போ தூங்கும் பொழுதோ இல்லை கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அதை அப்படியே ஜாலியாக அப்படியே புரட்டுங்க. புக் அப்படியே புரட்டு, படிக்க வேண்டாம். வாய் விட்டு படிச்சிங்கன்னா அது படிக்கிற மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் அப்படியே புக்கை புரட்டுங்க. இதெல்லாம் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை ரீகால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதாங்க என்னோட இந்த 6 மணி நேரம் டிப்ஸும். எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், அதுக்கடுத்து எதை படிக்கணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா புக்கை படிச்சுட்டு எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட்டு ஹெவியாக இருக்கும், அதையும் படிக்கும்போது மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அப்பாடின்னு தூக்கி போட்டுருவோம். 2 நாள் நல்லாயிருக்கும். அப்படி படிக்காதீங்க. கொஞ்சம் ஹெவி கொஞ்சம் லெஸ், கொஞ்சம் ஹெவி கொஞ்சம் லெஸ், அப்படி பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி கார் ட்ரைவ் பண்ணும்போது ஒரே ஸ்பீடில் போயிட்டுருப்போமா, எப்போவுமே ஒரு 120 140லேயே போயிட்டுருக்க முடியுங்களா? சம்டைம்ஸ் கழுத்துகளத்தெல்லாம் வலிக்கும். அப்போ என்ன பண்ணும், கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாதிரி தான் படிக்கிறதையும் படிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட சஜஷன். மேம் நான் எப்படி மேம் 4 hours கண்டினியூவாக படிப்பேன், நான் வேலைக்கும் போகிறேன், நான் இப்போ வீட்டில் குக் பண்ணி கொடுக்கணும், லேடிஸ்க்கு நான் சொல்கிறேன், இல்லை வேலைக்கு போகிறவங்களும் நான் 7 மணிக்கெலாம் நான் கிளம்பணும், தட்ஸ் ஃபைன். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் மார்னிங் ஒரு 3 hours படிங்க, ஈவினிங் ஒரு 3 hours படிங்க, முடிஞ்சு போச்சு. அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டைம். ஓகே? இது நான் எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொருத்தருக்கும் இது ஹோம் ஒர்க்கருக்கு இந்த ஷெடியூலுங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு இது, ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு இது நான் கொடுத்துட்டு இருந்தேன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறத வச்சு நீங்களே டைம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 6 hours நம்மளுக்கு எந்த டைம்ப்பா சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் பர் பர்சனலாக நீங்கள் அதை அப்படி எடுத்துக்கோங்க. புரியுது இல்லைங்களா கைஸ்? எந்த டவுட்டு இல்லை மேம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா தயவு செஞ்சு இதுலையாவது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இலக்கிய மேம் எனக்கு இது டவுட்டாக இருக்குது, இல்லை நான் இப்படி இருக்கேன், இது எப்படி நான் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஓப்பன் தான், ஃப்ரீ டாக் தான், தேர் இஸ் நோ ஹிடன் ஃபார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நமக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவும் வேண்டாம், ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் டிஸ்டன்ஸ் வேண்டாம். நீங்கள் எதுனாலும் ஓப்பனாக மேம் இந்த மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நான் பண்ணலனாலும் ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டி பார்த்தாங்கன்னா எனக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கைஸ் இதுதான் கைஸ். ஸோ ரொம்ப பேசிட்டேன், ஜஸ்ட் ஒன்று இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணும், அதனால் இவ்வளோ தூரம் நான் எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னா அதிகம் நான் பேச மாட்டேன். சரி, ஓகே, ஃபைன். ஸோ பாருங்கள், 6 hours எப்படி ஸ்ப்ளிட் பண்ணும், இது உங்களோட டைமை பொறுத்து. ஸோ 6th ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகேங்களா? 6th ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 நாள் போதுங்க. 18th 19th 2 நாள் போதும். 20th பார்த்தீங்க அப்படின்னா அது ரிவிஷன். அதாவது இங்கே இந்த 2 நாள் என்ன படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன் மேம் இவ்வளோ ஸ்லோ? 6th ஃபஸ்ட்டு டேர்முக்கெல்லாம் ஒரு 2 நாள் தேவையா? ஏன் தேவையில்லை? சயின்ஸுக்கு ஒன்று, சோஷியலுக்கு ஒன்று. ஓகேங்களா? ஜென்ரலாக போடலைங்க, சயின்ஸுக்கு ஒன்று சோஷியலுக்கு ஒன்று. அப்போ சயின்ஸுக்கு ஒரு நாள், சோஷியலுக்கு ஒரு நாள். 20ஆம் தேதி அன்னைக்கு ரெண்டையுமே ரிவிஷனை கொண்டு போயிடணும். ஓகேங்களா? ரெண்டுமே ரிவிஷனை கொண்டு போயிடணும். சயின்ஸ் அண்ட் சோஷியல் படித்ததை கைஸ் ரிவிஷன் மட்டும் வைக்காமல் படிச்சிங்கன்னா டோட்டல் 100 days பிளானும் சத்தியமாக சொல்கிற சொதப்பலாயிடும். ரிவிஷன் எப்பப்பெல்லாம் வச்சுருக்கணும், இன்றைக்கி படிக்கிறத ஈவினிங் ஒரு 1 hour ரிவிஷன் வச்சுருக்கணும். அது இல்லாமல் ஒரு நாள் தனியாக ரிவிஷனுக்கும் கொடுத்துருக்கேன். எதுக்கு கொடுத்துருக்கேன்? ரிவைஸ் அப்படி ரிவைஸ் பண்ணால் தான் பொதுத்தமிழ் எப்படி எல்லோரும்
எல்லாத்துக்கும் ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். அந்த மாதிரி ஜெண்டர் ஸ்டடீஸ் ஃபிங்கர் டிப்பில் வரும். அப்போ தான் நம்மளால் குரூப் 1 குரூப் 2 வந்து ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக போவோம், மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிப்போம். சரிங்களா? இந்த மாதிரி படிங்க. அடுத்து நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ் யூஷுவல் என்னோட ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள் மேக்ஸிமம். தென் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மராத்தான் செஷன் படிச்சிங்கனாலே போதுமானது. அப்போ எதுக்கு மேம் இது நான் கொடுக்கறது இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்பொழுது இன்டர்லிங்க் பண்ணிக்கலாம். எஸ் இதை வந்து மேம் சொல்லியிருக்காங்க, ஓ இது அன்றைக்கி சொன்னாங்கல்ல அது ரிலவெண்ட்டாக ஏதோ நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நீங்களே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் வந்து ஹிந்து பேப்பரு தினமணி படிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹிந்து தமிழ் படிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற நியூஸ் பேப்பர் அனலைசஸ் வந்து படிங்க. மேக்ஸ் டாபிக் வைஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கைஸ். ஆல்ரெடி புளியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் இந்த ஷெடியூல் கொடுக்கல. புளியாக இருக்கிறவங்களுக்கான ரிவிஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தான் நான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பொங்கல்லேருந்து முடிச்சாச்சு. டிஎன்பிசி ஒரு ட்ரீமோடு நான் உள்ளே வரேங்கிறவங்களுக்கு தான் இது முழுக்க நான் சொல்கிறது. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க இது அப்படியே ஒரு ரிவிஷன் மாதிரி கூட கொண்டு போங்க. ஒன்றும் தவறு இல்லை இல்லையா? எவ்வளோ தூரம் படித்தாலும் அது நம்மளுக்கு என்ன சொல்கிறதுங்க, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தான். ஸோ மேக்ஸ் பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷனுக்கு 1 2 3 4 நாள் கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட்டு எது அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் ரிலவெண்ட்டாக இருக்கிற டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அடாப்ட் 247 இருந்தீங்கன்னா நம்மளோட அருண் சார் அண்ட் கோபி சார் கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மளோட யூடியூப் வீடியோவில், அதை எடுத்து போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கு தகுந்த டெஸ்ட்டை நீங்கள் ஜனவரி 22 எழுதி பார்த்து உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் கற்றுக்கிட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் 23ஆம் தேதி செகண்ட் டேர்ம் வருது. 21 22 23. ஓகேங்களா? 21 22 வந்து சயின்ஸு, இது சோஷியல் படிங்க. இந்த இடத்துல ரிவிஷன் படிங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும். எஸ், எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட்னு ஒரு காலம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது எதுக்குன்னா யூனிட் 8 and 9 வந்து ஸ்கூல் புக்கில் அங்கங்கே கவர் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இந்த 6 ஹவர்ஸில் இது ஒரு 1 hour அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? அதை வந்து யூனிட் 8க்கு நம்மளோட கிளாஸஸ்லேயும் இருக்கும். இல்லை நீங்கள் செல்ஃபாக தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சிங்க அப்படின்னா புக்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சு படிக்கணும். இல்லைன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் படிச்சாகணும் யூனிட் 8 and 9க்குலாம். ஓகேங்களா? அடாப்ட் 247லேயும் இருக்குது அவைலபிளாக. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 24 25 வந்து 6th third term, இது சயின்ஸு, இது சோஷியல். 26ஆம் தேதி வந்து 6th third term ரிவிஷன். ஓகேங்களா? எல்லாமே 6 மணி நேரம் தாங்க. 6 மணி நேரம் ப்ளஸ் 1 hour. 1 hour வந்து இந்த டேக்கு உண்டானதை வந்து இங்கே எங்காவது ஒரு 1 hour அந்த டேயில். ஓகேங்களா? 6 மணி நேரம் படிக்கிறதுக்கு 1 hour நீங்கள் கட்டாயமாக ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணி தான் ஆகணும். மேம் அதுதான் நீ இங்கே பண்ணிக்கிறேன்ல மேம், அப்புறம் எதுக்கு மேம் பண்ணணும்? அப்படி கிடையாது. இங்கே பண்ணிட்டீங்கன்னா இங்கே பண்ணும்போது டைம் கன்சம்ஷன் கம்மியாகும். இங்கே பண்ணாமல் இங்கே வந்தீங்கன்னா திருப்பி படிக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதுக்காக தான் 2 ரிவிஷன் கொண்டு வரேன். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள் பர்சன்டேஜ் ஒரு 4 நாள் கிளாஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். பர்சன்டேஜ் ரிலவெண்ட்டாக இருக்கிற கொஷின்ஸை டெஸ்ட் எழுதி பார்க்கணும். யூனிட் 8 மட்டும் பாருங்கள், ஜனவரி 29 வரைக்குமே இந்த யூனிட் 8 அப்படியே அழகழகாக, ஏன்னா 1 hour தான் நான் கொடுத்துருக்கேன். அழகாக ஒரு டாபிக் எடுங்க, படிங்க, சொல்லி பாருங்கள், படிங்க, சொல்லி பாருங்கள். அதே மாதிரியே படிச்சுட்டே வாங்க. யூனிட் 8 வந்து அப்படியே பெரிய சப்ஜெக்ட் தான். 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லையா? அடுத்து Jan 30 வரைக்குமே உங்களுக்கு என்னென்னா யூனிட் 8, அதாவது இந்த ஜனவரி மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்டர்னல் சப்ஜெக்டில் யூனிட் 8 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அது அந்த ஃபுல்லாக முடிச்சுட்டு 31st என்ன பண்ணணும், நீங்கள் யூனிட் 8க்கு மட்டுமே மார்க் டெஸ்ட் நான் ஆல்ரெடி யூடியூப்லேயும் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்களே கூட நீங்கள் சர்வ் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணலாம், நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். யூனிட் 8க்கு மட்டுமே டெஸ்ட் போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைக்குது, யூடியூப்ல கிடைக்குது. நம்ம அடாப்ட் 247ல நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு எங்கே கொஷின்ஸ்க்கு பஞ்சம் எவ்வளோ இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த மார்க் டெஸ்ட் யூனிட் 8க்கு மட்டும் எழுதி பாருங்கள். நம்ம படித்ததெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறோமா, நம்மளால ஞாபகம் வருதான்னு சொல்லிட்டு படித்து பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் ஒன்று சொல்லிடுறேன். 6th ஃபுல்லாகவே முடிச்சிடுறீங்க. எப்போ எண்ட் ஆஃப் த ஜான் பார்க்கும்போது, சாரி, ஸோ Jan எண்டில் பார்க்கும்போது 6th ஃபுல்லாகவே சயின்ஸ் அண்ட் சோஷியல் முடிச்சிடுறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. எக்ஸ்டர்னல் சப்ஜெக்டில் யூனிட் 8 ஓரளவுக்கு, ஓகேங்களா? ஸோ அழகாக ஒரு அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 3 டாபிக் வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணுறீங்க. என்னென்னதுங்க, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், தென் HCF அண்ட் LCM. ஓகேங்களா? HCF அண்ட் LCM. ஸோ கைஸ், அப்போது இந்த ஜனவரி மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஓரளவு யூனிட் 8 40 கொஷின்ஸ் வருது. அதுலேயும் நம்ம ஓரளவு கவர் பண்ணுறோம். மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே நம்ம படித்து டெஸ்ட் எழுதிடுறோம். அதுதான் இம்பார்ட்டன்ட். படிக்கலை, நம்ம டெஸ்ட்டும் எழுதி பார்க்குறோம். சிம்பிளிஃபிகேஷன் படிச்சுட்டு 4 நாள் படிச்சுட்டு
படிச்சுட்டு 5வது நாள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க, HCF LCM படிச்சுட்டு 5வது நாள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. தென் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம படித்து அதோட விடலை டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நான் சொன்ன பாருங்க. ஸோ 6 hours அப்படிங்கிறது இப்படி பிரிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இங்கே 2 மணி நேரமாக கூட வச்சுக்கலாம். இது உங்களோட இதை பொறுத்துங்க. மேக்ஸுக்கு நான் வந்து ஒரு 1 hour போதும் அப்படிங்கிறவங்க 2+1+1+1 ரிவிஷன் வச்சுக்கோங்க. எனக்கு மேக்ஸுக்கு 2 மணி நேரம் வேணும் அப்படின்னா 7 hours எடுத்துக்கிட்டு 6 hours ஃபுல்லாக படிக்கிறக்கும் 1 hour வந்து ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் என்னோட சஜஷன். அடுத்து ஸோ ஜனவரி எண்ட் ஆஃப் த மந்த்து நான் சொன்ன சப்ஜெக்டில் கான்ஃபிடென்ட் நம்மள அறியாமலே வரும். எப்பொழுதுமே நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் எப்போங்க வரும்? படிச்சுட்டோம் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக தெனாவட்டாக போவோம். இல்லைனா அப்படியே பொங்கி ஐயோ எப்படா போய் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் க்ரியேட் ஆகும். அப்போது டேம் ஷியூராக சொல்கிறேன், நான் சொல்கிற சிலபஸ் படி நான் சொல்கிற ஹார்ஸ் நீங்கள் கட்டாயமாக உட்காந்து படிச்சிங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் ஜனவரியிலே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷியூராக போடுவீங்க, மேம் ஓரளவுக்கு நீங்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணி படிச்சிருக்கேன், அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், நான் பெட் கட்டுறேன், நீங்கள் கட்டாயமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் தாங்க சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பிப்ரவரியில் அதே தான். ஸோ 7th ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். 7th செகண்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் கொடுத்துருக்கேன். ஏன்னா 6க்கு 2 நாள் போதும். சயின்ஸ் அண்ட் சோஷியல், சயின்ஸ் ஒரு நாள், சோஷியல் ஒரு நாள் போதும். பட் 7th போது கொஞ்சம் 1.5 நாள் எடுத்துக்கோங்க. சயின்ஸ் ஒரு 1.5 நாள், சோஷியல் ஒரு 1.5 நாள். ஸோ 3 நாள் எடுத்துக்கோங்க. 4வது நாள் ரிவிஷன். ஓகேங்களா? 4வது நாள் தான் என்ன பண்ணுறீங்க, ரிவிஷனுக்கு எடுத்துக்கிறீங்க. ஆஸ் யூஷுவல் இங்கே என்ன பண்ணும், இதை படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour வந்து ஏதாவது ஒரு டைம் எடுத்துகிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதினா அந்த 1ஆம் தேதியில் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும், படித்ததை எல்லாம் ரிவைஸ் பண்ணி இதை ரிவைஸ் பண்ணணும். நியூஸ் பேப்பர் கொஞ்சம் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். சம்ஸ் போட்டு பார்த்தது ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்க்கணும். யூனிட் 9 பாருங்கள், பிப்ரவரியில் யூனிட் 9 ஸ்டார்ட் ஆகுது. யூனிட் 9ல் என்ன அந்த 1 hour படிச்சிங்க எடுத்து அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியே தூங்குங்க. ஓகேங்களா? இதுதான். ஸோ ஆஸ் யூஷுவல் 6 hours தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரிவிஷன் கொண்டு வராமல் வந்துடாதீங்க. புதுசாக இப்போ யாராவது வந்திருந்தீங்கனாலும் 6 hours + 1 hourங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேங்களா? 6 hours + 1 hour. எனக்கு மேக்ஸுக்கு வந்து 2 மணி நேரம்லாம் வேண்டாம், 1 hour போதும், நான் பின்னி பெடல் எடுப்பேன்னு சொன்னீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 6 hours டோட்டல் எடுத்துகிட்டு 5 hour படிச்சுக்கோங்க, 1 hour ரிவிஷன் வச்சுக்கோங்க. புதுசாக நான் இப்போ தான் படிக்கிறேன் மேம்னா தயவு செஞ்சு 6 hours + 1 hours ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் 3. அடுத்து பாருங்கள், இதில் அடுத்த டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனே உங்களுக்கு எத்தனை நாள் கொடுத்துருக்கேன், 1 2 3 4 5 நாள் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். இதில் டெஸ்ட், ஏன்னா ஒவ்வொரு மாடல் நிறைய இருக்குது இல்லைங்களா? அதனால் நீங்கள் எல்லாமே பொறுமையாக கற்றுக்கோங்க பேசிக்ஸ்லேருந்து. ஏன்னா இது இந்த 100 நாள் வந்து என்னென்னா படிக்கிறது மட்டும் கிடையாது, பேசிக் கற்றுக்குறோம். அடுத்த ரிவிஷன் அப்போல்லாம் நம்ம உட்காந்து பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு பிளான் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பிப்ரவரி 6ஓட முடிஞ்சது இல்லையா? அடுத்து பாருங்கள், பிப்ரவரி 7 7th செகண்ட் தேர்டுன்னு வந்துருச்சு. ஃபுல் ரிவிஷன் 7th ஃபுல்லாகவே. இந்த இடம் பாருங்கள், தேர்ட் டேர்ம் மட்டும் ரிவிஷன் வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி வச்சுருக்கேன். 9ஆம் தேதி ஒன்று கொடுத்துருக்கேன். என்னென்னா ஃபுல் ரிவிஷன் 7th ஃபுல்லாகவே, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். ஏன் ஃபுல் ரிவிஷன் கொடுக்குறோம்? 6 அதே மாதிரி தான். ஃபுல் ரிவிஷனுக்கு ஒரு நாள் நம்ம வச்சுக்கணும். ஏன் அது 6க்கு நான் முன்னாடி கொடுக்கல, அதை பின்னாடி கொடுத்துருப்பேன். எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரிவிஷன் ஒன்லி த வே, என்ன சொல்லலாம்னா சக்ஸஸ்க்கான வே என்னென்னா ரிவிஷன் மட்டும்தான். நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், வித்தவுட் ரிவிஷன் தே கான்ட் சக்சீட். புரியுதுங்களா? அதனால தான் இத்தனை ரிவிஷன் நான் கொடுக்குறேன். நீங்கள் தனியாக பிளான் பண்ணால் கூட இவ்வளோ ரிவிஷன் கொடுக்க மாட்டீங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா என்னோட எய்ம் தமிழில் 95+ எடுக்க வைக்கிறது. அப்போ மற்ற சப்ஜெக்ட்டுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது என் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணுமே நம்ம அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் இந்த பிளானை நான் வந்து எனக்குன்னு போட்டால் எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக போடுவேன், அப்போ அப்படியே தெளிவாக இருக்கணும், அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? அது அந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 8th ஃபஸ்ட்டு பாருங்கள், 3-4 நாள் வந்திருக்கும். இதில் மேக்ஸ் பாருங்கன்னா எஸ்ஐனா என்னதுங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், விச் இஸ் வெரி ஈஸியஸ்ட் டாபிக்கும் கூட. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அருண் சாரே நடத்திருப்பார், கோபி சார் யாரோ ஒருத்தர் நடத்துவாங்க. அது என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபார்முலாவே போக மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டை வச்சுக்கிட்டு அப்படியே அதை கொண்டு போயிடுவோம். ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாருமே அது கஷ்டம்பாங்க, பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அருண் சாரை விடாமல் நீங்கள் வந்து பெய்டு பேட்சில் கேட்டுக்கோங்க, கோபி சார் நடத்தினாலும் கேட்டுக்கோங்க, எனக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுங்க, அழகாக சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி கைஸ். ஸோ ஆனாலுமே 6 கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா
ஜென்ரலாகவே பேங்க் போனாலே நிறைய பேர் பயந்துப்போம். ஏன்னா நிறைய சம்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அது இது இன்ட்ரெஸ்ட் அது இதுன்னு கஷ்டப்படுவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக ஒரு 5 நாள் கொடுத்துருக்கேன். ஏன்னா 2 நாள் கொடுத்தா 2 நாள் என்ன மேம் படிக்கிறதுன்னு பயம் வந்துடும். 5 நாளுங்கும் போது ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், செகண்ட் டே கொஞ்சம் உங்களுக்கு இவ்வளோதானா அப்படின்னு தோணும், தேர்ட் டே ஃபோர்த் டே ஃபிஃப்த் டேல தான் நீங்கள் உண்மையாக படிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? அப்போ அந்த பயம் போய் நீங்கள் படிப்பீங்க. அதுக்காக தான் இவ்வளோ நாள். பார்த்தீங்களா, இது எனக்குன்னு போட்டால் நான் இப்படி போடுவேன், அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ யூனிட் 9 பாருங்கள் ஃபுல்லாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. எக்ஸ்டர்னல் சப்ஜெக்டில் அப்படி மெதுவாக படிச்சுட்டு போங்க. ரொம்ப ஹார்ட்ஸாக ரொம்ப அவசரப்பட்டுலாம் படிக்க வேண்டாம். டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணிச்சுக்கிட்டே வாங்க. என்னோட ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் பார்த்துட்டே வாங்க. அடுத்து February 10, 11, 12 அதே மாதிரி தான் 8th ஃபஸ்ட்டு. அடுத்து டெஸ்ட் பாருங்கள், 8th ஃபஸ்ட் டேர்மோடைய டெஸ்ட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அதே மாதிரி ஒரு 5 கிளாஸ். ஸோ 5 ஒரு 10 நாள் படிக்கிறீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்போவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும் என்னன்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டே இருப்போம் வட்டியை. கரெக்டுங்களா? ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கூட்டு வட்டி அதோடைய டெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன்னா இதுக்கு முன்னாடி என்ன டாப்பிக்கோ அதோட டெஸ்ட்டு. இது பாருங்கள் செகண்ட் டேர்ம் வந்து 3 நாள். இந்த 3 நாள் என்ன படிச்சிங்களோ அதுக்கு உண்டான ஒரு ரிவிஷன் ஆர் டெஸ்ட்டு. இதை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 8th தேர்ட் டேர்ம். ஓகேங்களா? 8th தேர்ட் டேர்ம் ஸ்டார்ட் ஆகுது 3 நாள். அதே மாதிரி 8th தேர்ட் டேர்ம் உடைய ரிவிஷன். இந்த இடத்துல பாருங்கள் 8th ஃபுல் ரிவிஷன் மட்டும் 2 நாள் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு போகிறோம் இல்லையா, அவசரமாக படிக்கக்கூடாது. அப்போது 8th இந்த இடத்துல தேர்ட் டேர்ம் மட்டுமே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 8th தேர்ட் டேர்ம் மட்டுமே ஒரு ரிவிஷன் ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்க. February 22, 21, 22, 23 3 நாள் உங்களுக்கு ரிவிஷன் தான். ஒரு ரிவிஷன் வந்து அந்த தேர்ட் டேர்ம் மட்டுமான ரிவிஷன். இன்னொரு ரிவிஷன் பார்த்தீங்கன்னா 8th ஃபுல்லாகவே ஒரு ரிவிஷன். அதாவது சயின்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு ரிவிஷன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். இதில் 6 hours 23rd அன்னைக்கு 8th ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வந்து சோஷியல் சயின்ஸோட ரிவிஷன் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது 8th ஃபுல்லாகவே பக்கா ரிவிஷன் வந்துடும். ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ரிவிஷன்ஸ் கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளும். ப்ளஸ் இடையில ஒரு நாளே அதுக்கு தனியாக அலாட் பண்ணுறோம். பத்தாததுக்கு இன்னும் 2 நாள் எடுத்துகிட்டு முன்னாடி படித்ததையும் சேர்த்து கொண்டு வரோம். அப்போ எவ்வளோ ரிவிஷனுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரிவிஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் அடுத்த டாபிக் வந்துடுது. சிம்பிள் காம்பவுண்டுக்கு அப்புறம் ஏரியா அண்ட் வால்யூம். சரிங்களா? மென்சுரேஷனில் வரும் இல்லையா, ஏரியா அண்ட் வால்யூம் படிங்க. அதுக்கு உண்டான டெஸ்ட்டு ஒரு 2 நாள் எழுதி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 9th ஃபஸ்ட்டு. ஸோ 9th பொறுத்த வரைக்கும் சோஷியல் எடுத்துட்டிங்கன்னா நிறைய டாபிக் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் 2 நாள் தான் கொடுத்துருப்பேன். ஸோ 9th ஃபஸ்ட்டு டேர்ம் அதை படிச்சுட்டு அது ஒரு டெஸ்ட்டு இல்லைன்னா ஒரு ரிவிஷன். ஓகேங்களா? இடையில இங்கே ஒரு 1 hour எடுத்துப்பீங்க. கரெக்டாக 25ஆம் தேதி இதில் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா வரும், இங்கே ஒரு 1 hour வரும். அது இல்லாமல் ஒரு மார்னிங் எழுந்திரிச்சோடனே வெறும் ரிவிஷன் மட்டுமே புதுசாக படிக்காமல். ஓகே. அடுத்து பாருங்கள் டைம் அண்ட் ஒர்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 9th செகண்ட் டேர்ம் வந்து ஒரு 3 நாள் கொடுத்துருக்கேன். டைம் அண்ட் ஒர்க் வந்து 1, 2, 3, 4, 5 நாள் படிக்க கொடுத்துருக்கேன். ஒரு நாள் அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் மட்டுமே டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. யூனிட் 8க்கு அப்புறமா இம்பார்ட்டன்ஸ் நம்ம அதிகமாக கொடுக்கறது தமிழ் லிட்ரேச்சர். ஸோ திருக்குறள், சங்க இலக்கியங்கள் தொடர்பான கேள்விகள்லாம் அதிகமாக கேட்குறாங்க இல்லையா. ஸோ தமிழ் லிட்ரேச்சருக்கு மட்டுமே தனியாக எடுத்து அந்த எக்ஸ்டர்னல் சப்ஜெக்டில் யூனிட் 8, 9 முடிச்சதுக்கப்புறமா தனியாக யூனிட் 8ல் தான் தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறோம். இருந்தாலும் அது தனியாகவே நம்ம கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்புறம் March 1ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் வரும். அப்போது February எண்டில் உங்களுக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்? என்ன கிடைக்குங்க? 6th 7th 8th 9th ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே படித்து முடித்து கரைச்சி குடிச்சு ஒரு ரிவிஷன் பல ரிவிஷன் சாரி கைஸ் ஒரு ரிவிஷன் இல்லாமல் பல ரிவிஷன்கள் கொடுத்து நம்ம எங்கே வந்து நிற்கிறோம்? இந்த ஸ்டேஜில் புக்கில் வந்து நிற்பீங்க. தென் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை படிச்சுட்டு வந்திருக்கோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், பர்சன்டேஜ், சிம்பிளிஃபிகேஷன், அப்புறம் மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க். கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 5, 6, 7 டாப்பிக்கை படித்தது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் நான். அடுத்து எக்ஸ்டர்னலாக ஒரு சப்ஜெக்ட் 8, 9 படித்து கரைச்சி கொடுத்துருப்பீங்க February எண்டில். ரைட்? மார்ச் மாதம் வந்து தமிழ் லிட்ரேச்சர் மட்டுமே தனியாக எடுக்கிறோம். அப்போ பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 30%, 40% கடலை தாண்டிட்டோம். இதில் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸில். அப்போ கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் கம்மியாகுமா? February எண்ட்லலாம் ஜானை விட ஃபெப்ரில் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? மார்ச்சில் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக வந்துடுவீங்க. ரைட்?
மார்ச்சில் பாருங்கள் 9th செகண்ட் டெஸ்ட்டு. ஸோ ரீசனிங் அடுத்து ஸோ இந்த டைஸு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எதில் வரும்னா ரீசனிங் பார்ட்டில் வந்துடும். அதனால் இது ஃபுல்லாக ரீசனிங். ஸோ ஆப்டிடியூட் ஃபுல்லாக முடிச்சுட்டிங்க. அடுத்து ரீசனிங் பார்ட் வந்து மார்ச் மந்தில் ரிவிஷன் படிக்கிறீங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ தமிழ் லிட்ரேச்சர் பாருங்கள், எக்ஸ்ட்ரா அது படிச்சுக்கிட்டே இருக்கும். அது கடல் இல்லையா, அதனால் அது போயிட்டே தான் இருக்கும். ரைட். ஸோ செகண்ட் டேர்ம் முடிச்சோன்னா ஒரு ரிவிஷன். தேர்ட் டேர்ம் வரீங்க. அடுத்து தேர்ட் டேர்ம் முடிச்சோன்னா முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், ஃபுல் ரிவிஷன் 9th ஸ்டாண்டர்ட் எத்தனை நாள் கொடுத்துருக்கேன்னா 1 2 3 நாள் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் கணக்கு. கைஸ் இதை பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஆனாலுமே நான் சொல்கிறத கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் பார்த்தா புரியும். இல்லைன்னா இது என்ன மேம் இது ஃபுல் ரிவிஷன் 9th ஸ்டாண்டர்ட் 9th அப்போ எந்த படிக்கிறதுன்னு தெரியாமல் அப்படி பார்க்கக்கூடாது. ரைட். ஸோ ஃபுல் ரிவிஷன் 9th 3 நாள் ஏன் கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ரைட். அப்புறம் என்னென்னா முன்னாடி நம்ம படித்த 6th 7th மறந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக பாருங்கள் ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் படிக்கிறது கம்மி தாங்க. ரிவிஷன் தான் நிறைய கொடுத்துட்ருப்பேன். எக்ஸ்ட்ரா படிக்கிறது வந்து 2 நாள் எக்ஸ்ட்ரா படிப்பீங்க, 3ஆவது நாள் 4ஆவது நாள் ஜாலியாக ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் ரிவிஷன் ஜாலி கிடையாது, ரிவிஷன் தான் மண்டை குடச்சல. நீங்கள் கவனிச்சு பாருங்க தெரியும். சரியா? அடுத்து பாருங்க, ஃபுல் ரிவிஷன் 6th 2 நாள் கொடுத்துருக்கேன். அப்புறமா ஃபுல் ரிவிஷன் 7th பாருங்க 2 நாள் கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதுங்களா? 10th ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு 9th 8th 7th 6th ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு தான் நம்ம 10th ஸ்டார்ட் பண்ணுறோம். அகெயின் ரிவிஷன். இது ஆல்ரெடி ஒரு நாளில் ஒரு ரிவிஷன் கொடுத்துருப்பீங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு இருந்திருப்போம். இப்போ என்னன்னா 9th முடிச்சோடனே அகெயின் 7th ரிவிஷன் 6th ரிவிஷன் கொடுத்துட்டு தான் நம்ம வரோம் 10th. ரைட். ஸோ எஸ், வேறு எதாவது விட்டேனா? தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சோன்னே பாருங்கள் ரிவிஷன். என்ன ரிவிஷன் மேம்? தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிங்க இல்லையா, அதை ரிவிஷன் கொடுங்க. யூனிட் 8 படித்தது ரிவிஷன் கொடுங்க. யூனிட் 9 படித்தது ரிவிஷன் கொடுங்க. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட்ஸில் எதாவது படிச்சிங்களோ அதை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ரைட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோன்னே ஒரு எத்தனை ரிவிஷன் கொடுத்துருக்கேன்? 4 கொடுத்துருக்கேன். ஓகேவா? யூனிட் 8க்கு 2 நாள் வச்சுக்கோங்க. யூனிட் 9க்கு 1 நாள், தமிழ் லிட்ரேச்சருக்கு 1 நாள். அப்போ 4 ரிவிஷன் சரியாக போச்சுங்களா? 2 3 4. அப்போ இந்த 4 நாள் ரிவிஷனை இப்படி பிரிச்சுக்கோங்க. யூனிட் 8க்கு படித்ததை ஒரு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 2 நாள் ரிவிஷன். யூனிட் 9 வந்து 1 நாள் ரிவிஷன். தமிழ் லிட்ரேச்சர் 1 நாள் ரிவிஷன். இது என்னோட சஜஷன். இல்லை மேம் நம்ம யூனிட் 9க்கு நான் 2 நாள் எடுத்துக்கிறேன், யூனிட் 8க்கு எனக்கு 1 நாள் போகும், நோ ப்ராப்ளம். உங்களோட விஷயம் தான். ஓகேங்களா? அது எல்லாமே நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, உங்களோட கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி மாற்றுங்க. பட் ரொம்ப மாற்றி நீங்கள் ஒரு பிளான் போடாதீங்க. இது வந்து பெஸ்ட் வே. ஓகேங்களா? ஒரு ரிவிஷனுக்கான ஒரு பெஸ்ட் வேன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து 10th வந்துருச்சு பாருங்கள். ஸோ மார்ச் 16ஆம் தேதி நம்ம 10th ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 months. ரைட். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 நாள் கொடுத்துருக்கேன். 5 நாள் பிரிச்சுக்கோங்க. சயின்ஸுக்கு 5 நாள், ஹிஸ்ட்ரிக்கு 5 நாள். ரைட். சயின்ஸுக்கு 5 நாள், ஹிஸ்ட்ரிங்கிற வர சோஷியல் சயின்ஸ்க்கு 5 நாள். ஓகேங்களா? அப்போ சோஷியல் சயின்ஸ்க்கு ஏன்னா 10th தாங்க இப்போ தாங்க நம்ம ஆரம்பிக்கிறோம். மார்ச் 15க்கு மேலே தான் நீங்கள் உண்மையான ஒரு காம்படிஷனே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ ஏமா முன்னாடியே 10th 11th 12th ஆரம்பிக்கலாம் தான். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு பெருசாக போகிறது ஈஸி. புதுசாக படிக்கிறவங்களுக்கு எடுத்தோன்னா 10th 11th 12th புக்கை பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஐயோ இன்னும் இவ்வளோ ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ பேசிக்ஸ்லேருந்து வந்தீங்க அப்படின்னா ஈஸியாகிடும். எதுவுமே ஒரு பழக்கம் வந்து 21 நாட்கள் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணோன்னா நம்மளை அறியாமலே அதுக்கு அடிக்ட் ஆகி நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். எதுவாக இருந்தாலும் எக்ஸசைஸ் ஆகட்டும், ஃபுட் ஹேபிட் ஆகட்டும், தூக்கம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு 21 நாட்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறதாகட்டும் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் நம்ம பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிடும். அதனால தான் 10th 11th 12th நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்தேன்னா அந்த 21 நாள் உங்களோட பாடி அடாப்ட் ஆகாது. ஸோ ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு அப்படியே படித்து அப்படி ஜாலியாக வரும்பொழுது உங்கள் பாடி அடாப்ட் ஆகிறதுக்கும் கஷ்டமானதை படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பிளான் இப்படி கொடுத்துருக்கேன், ரீசன் இல்லாமல் கிடையாது. சரிங்களா? எஸ். ஸோ 5+5ன்னு பிரிச்சுக்கோங்க. சயின்ஸ்க்கு 5, சோஷியலுக்கு 5ன்னு சொல்லிட்டு. ரைட். நியூஸ் பேப்பர் ஆஸ் யூஷுவல் வந்துகிட்டு இருக்கு. இது ஃபுல்லாக மேக்ஸ் இனி முடிஞ்சதுங்க. ரீசனிங் முடிஞ்சிச்சு, ஆப்டிங் படிச்சுட்டீங்க. ஸோ மார்ச் வந்து ஒரு 15க்கு மேலே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். போட்டு பார்க்க வேண்டியதான். எந்த டாபிக் இன்னும் நம்ம ஃபெமிலியராக இல்லையோ அந்த டாப்பிக்கை எடுத்து மறுபடியும் படிங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் நான் டாபிக் கொடுத்துட்டேன். ஓகேவா? இதுக்கு மேலே என்னென்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மைண்டில் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து இந்த டாபிக் ஒரு சிலர் கஷ்டமாக இருக்கும், அந்த டாபிக் இன்னொருத்தருக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது பர்சனலாக உங்களுக்கு எந்த டாபிக் கஷ்டமாக இருக்கோ அதை அகைன் கொண்டு வாங்க.
அதுதான் ரிவிஷன். புரியுது இல்லைங்களா? அதுதான். எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட் பாருங்கள், யூனிட் 8, 9 முடிச்சிட்டோம். 8ல் வரக்கூடிய தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிட்டோம். 12க்கு வந்துட்டோம். அப்போ இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா 10த்தும் படிக்கிறோம், 12த்தும் படிக்கிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் எக்ஸ்டர்னல் சப்ஜெக்டில் ஹிஸ்ட்ரி 12th எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 நாள் கொடுத்துருக்கேன், ஒரு வீக்கே. ஓகேங்களா? 6 நாள் கொடுத்துருக்கேன். 7வது நாள் அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம படித்த ஹிஸ்ட்ரி தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். புது புக்குங்க இது எல்லாமே. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 10th பிரிச்சாச்சு, 12th பிரிச்சாச்சு இந்த இடத்துல. ஓகே, அடுத்து பாருங்கள், மார்ச் 21க்கு அப்புறமும் 10th முடிச்சுட்டு ஃபுல் ரிவிஷன் 5 நாள் 10 நாள் படித்தோம் இல்லையா? ஃபுல் ரிவிஷன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ 12th ஹிஸ்ட்ரி படித்ததை வந்து ஒரு 6 நாள் கழிச்சு ஒரு ரிவிஷன் இருக்குது. அடுத்து பாலிட்டி எடுங்க. 12th பாலிட்டி 2-3 நாள். 12th பாலிட்டி ஒரு 3 நாள் படிங்க. பாலிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு. எக்கனாமிக்ஸ் பாலிட்டி புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான கருத்தெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பாலிட்டி புக்கு 3 நாள் படிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது எல்லாமே 3 நாள். பாலிட்டி 3 நாள், எக்கனாமிக்ஸ் 3 நாள் இருக்கும். அது ஃபுல்லாக ரிவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், ரிவிஷன் முடிச்சுட்டு மார்க் டெஸ்ட். அந்த ரிவிஷன் காலகட்டத்தில் எந்த டாபிக் உங்களுக்கு ஃபெமிலியராக இல்லையோ, இன்னும் கொஞ்சம் நான் படிக்கணும், இன்னும் கொஞ்சம் எனக்கு புரியலன்னு நினச்சி நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு படிச்சிங்க அப்படின்னா அது அந்த ரிவிஷனில் படிங்க. இது வந்து என்னென்னா, நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தரவாயிருக்கணும். இப்போ வந்து நான் இந்த மார்க் டெஸ்ட் வரும்போது இங்கே தரவாயிருக்கணும். அப்புறம் எதுக்கு ரிவிஷன் கொடுத்துருக்கேன்? புரியாத சப்ஜெக்ட்டுக்கு தான் 1 2 3 4 5 6 7 டாபிக் மேலேயாங்க நம்மளுக்கு புரியாமல் இருந்துற போது இருக்கிறதே அவ்வளோதான், கொஞ்சோண்டு மேக்ஸ் தான். ஸோ அந்த 7 நாட்களும் எது உங்களுக்கு ஃபெமிலியராக, இன்னும் நான் ஃபெமிலியர் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் ப்ரொபோர்ஷன் கன்ஃபியூஸ் ஆகுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகுது, மென்சுரேஷன் எனக்கு ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகுது, படிங்க திரும்பி இந்த இடத்துல ரிவிஷனில் படிங்க. ரைட்? மார்க் டெஸ்ட்டில் வந்து நான் கம்ப்ளீட்டாக படிச்சு முடிச்சுட்டேன், அவ்வளோதான். இனி டெஸ்ட்டு தான். மேக்ஸ் எடுத்து கொஷின் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் மார்க் டெஸ்ட். ரைட்? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எக்கனாமிக்ஸில் முடிஞ்சிச்சா? ஃபுல் ரிவிஷன் 10th ஸ்டாண்டர்டை ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. டெஸ்ட்டுனா நம்ம கொஷின்ஸ் நிறைய நீங்கள் வந்து கேட்டு பார்த்துக்க, ஃப்ரெண்ட்ஸோட படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஓரல் டெஸ்ட்டோ இல்லை நீங்கள் எழுதி பார்க்குறீங்களோ, தட்ஸ் யுவர் விஷ். ஓகே, ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கலாம். எஸ், அடுத்து வர பாருங்கள், மார்ச் 29 நம்ம வந்து 11th ஹிஸ்ட்ரிக்கு வந்துடும். 10th முடிச்சாச்சு, 12th இங்கே பாதி முடிச்சுட்டிங்க எக்ஸ்டர்னல் இல்லை. அப்போது 11th ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது ஒரு 1 2 3 4 5 நாள் 11th ஹிஸ்ட்ரி. ரைட்? ஸோ அதுதான், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நியூஸ் பேப்பர் வருதா? ஸோ இந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாள் படித்தது என்ன தான் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் 1 hour நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க, எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட் படித்து ரிவிஷன் பண்ணிட்டீங்க, இந்த ஸ்டாண்டர்ட் புக்கை ரிவிஷன் பண்ணிட்டீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் டெஸ்ட்டே கொடுக்கல, ஏப்ரலில் தான் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்? அந்த 1 hour நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்களா நான் உங்களை செக் பண்ணுறதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன். இப்போ நீங்களும் உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் டெஸ்ட் வச்சுக்கணும். 1 hour நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு படிக்கிறோமே, யூஸ்ஃபுல்லாக நம்ம படிச்சிருக்கோமா பார்க்கலாம், நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ரைட்? அதுக்கு தான் இந்த டெஸ்ட். ரைட்? ஸோ இந்த இடத்துல ஒரு ரிவிஷன் வருது பாருங்கள். 12th இந்த இடத்துல ரிவிஷன் வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ ஒன்றும் இல்லைங்க, 12th நம்ம படித்தோம் இல்லையா, ஜியாகிரஃபி. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரிவிஷன் 12th பாலிட்டி எக்கனாமி ரெண்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் ஒரு கொடுத்துருக்கேன். 3 கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் அப்படின்னா இந்த சப்ஜெக்டோட ரிவிஷன் தான் கொடுத்துருப்பேன். ஸோ 12th ஜியாகிரஃபி ஒரு ரிவிஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து ஏப்ரல் பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இருக்கும்? 80% இருக்கும். ஏன்னா 6th to 10th முடிச்சிருக்கோம், 11th வந்து கொஞ்சோண்டு ஒரு 5% முடிச்சிருக்கோம், 12th ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு இருக்கும்? மேக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் எது நம்மளுக்கு இன்னும் ஃபெமிலியர் ஆகலோ அதையும் படித்து ஒரு மார்க் டெஸ்ட் லெவலுக்கு வந்திருக்கோம். அப்போ 80% கம்ப்ளீட் ஆகாமல் என்ன, கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம படித்ததெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். டெஸ்ட் பாருங்கள், 3 4 டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. 1 month 1 month 2 month. ஸோ அந்த மந்த்து ஃபுல்லாகவே நம்ம டெஸ்ட் பண்ணி ஒரு 4-5 மந்த்துக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. புரிஞ்சது இல்லைங்களா? இப்படி தான் படிக்கணும். அடுத்து எஸ், 11th ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு, 11th பாலிட்டி வருது அடுத்து. ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வந்து ரிவிஷன் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், மேக்ஸுக்கு மட்டும் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு டாபிக் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறமா ரிவிஷன். இந்த ரிவிஷனில் தான் உங்களுக்கு மேக்ஸில் எந்த டாபிக் ஃபெமிலியர் இல்லையோ, இன்னும் எனக்கு வந்து வேணும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுங்கிறது ரிவிஷன் கிளாஸில் படிப்பீங்க. அடுத்து வந்து மார்க் டெஸ்ட். எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன்ப்பா, எல்லாமே எனக்கு கிளியர் அப்படின்னு சொல்லும்போது கன்ஃபார்மாக மார்க் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு கொஷின்ஸ் எடுத்து நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம், இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற கொஷின்ஸ் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் என்னன்னா கொஷின் பேப்பர் டெஸ்ட்.
டிஎன்பிசி கொஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மேக்ஸ் 25, அதை எடுத்து கொஷின் பேப்பர் டெஸ்ட். அப்போ மேக்ஸுக்கு 25 மார்க்குக்கு நான் எவ்வளோ டெஸ்ட், எவ்வளோ ரிவிஷன், எவ்வளோ ட்ரிக்காக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு படிங்க, எதில் ஃபெமிலியர் இல்லையோ மறுபடியும் படிங்க, அப்புறமா ஜென்ரல் டெஸ்ட் எழுதுங்க, அப்புறம் கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுதுங்க. இதை விட எத்தனைங்க நம்ம ரிவிஷன் பண்ண முடியும் ஒரு டாபிக்? இதுக்கு மேலே வர வழியே இல்லை. நானாக இருந்து இப்படி தான் படிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் இப்படி தான் படித்தோம் கூட. ஓகே, ஸோ அதை தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அளவுக்கு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எஃபிஷியண்டாக நம்ம பண்ண முடியும். அப்படி படித்து தான் எனக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் ஆச்சு. ஓகேங்களா? அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரைட்? ஸோ எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட் மேம் இது வரைக்கும் சயின்ஸே வரலையே மேம் 11th 12th 11th 12th சயின்ஸ் வந்து அவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஏன்னா சயின்ஸ் பார்ட் ரொம்ப கம்மி தான். நம்மளுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் நீங்கள் பாஸ் ஆகணும். இந்த நாளையும் படிச்சிங்க, இதுக்கு மேலே சொல்கிறேன், இதை மட்டுமே படிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் கிளியர் ஆகிடும். இவ்வளோ ரிவிஷன், இவ்வளோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது சயின்ஸ் எதுக்கும் ஒரு சேஃப் ஜோனுக்கு படித்த ஒரு 2-3 கொஷின்ஸ் காப்பாற்றட்டுமே, அதுக்காக இந்த சயின்ஸு. ஸோ 11th 12th இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் இருங்க பார்த்துருக்கீங்களா, அதை மட்டும் படிங்க. ஃபுல் புக்லாம் படிக்காதீங்க, நீட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சமச்சீட்ஸில். ஸோ நம்மளுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. எஸ், இந்த இடத்துல பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பரும் படிங்க, டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பாருங்க. ரைட்? ஏன்னா மந்த் எண்ட் ஆகுது இல்லையா, அதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். ரைட்? இது ஹிஸ்ட்ரி ரிவிஷன், மார்க் டெஸ்ட். ஹிஸ்ட்ரி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, பாலிட்டிக் ஒரு மார்க் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. இட்ஸ் நெக்ஸ்ட் 11th எக்கனாமி வந்து ஒரு 3-4 நாள் படிக்கிறோம். நியூஸ் பேப்பரோட டெஸ்ட் வச்சுட்டு வரீங்க, கொஷின் பேப்பர் டெஸ்ட் வரும். எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட் என்னென்ன படிச்சிருக்கோம்? யூனிட் 8 and 9. ரைட்? யூனிட் 8 and 9ஓட கொஷின் பேப்பர் ரிவிஷன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே வரணும். ஓகேங்களா? தென் வந்து 12th ஹிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிங்க. ஸோ அதுலேயும் நாங்கள் படிக்கலாம். அப்போ கொஷின் பேப்பர் ரிவிஷன் வந்து வச்சுக்கணும். யூனிட் 8 and 9 மட்டும் கிடையாது, இது வந்து என்ன பண்ணணும்னா ஜென்ரல் கொஷின் பேப்பர் ரிவிஷன். ஓகேங்களா? ஜென்ரல் கொஷின் பேப்பர்னா டிஎன்பிசி கொஷின்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே படிச்சுட்டோம் ஓரளவுக்கு இல்லையா, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ 11th மட்டும்தான் கொஞ்சம் டாபிக்ஸ் பெண்டிங் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம கொஷின் பேப்பர் ரிவிஷன் வந்து ஈஸி தான் கைஸ். கொஷின் பேப்பர் ரிவிஷன் மட்டும் நீங்களாக ஒரு இப்போ இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு ஒரு 80% நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லும் பொழுது தான் கொஷின் பேப்பரை படிக்கணும். ஒரு சிலர் கொஷின் பேப்பர் மட்டுமே வச்சு படிப்பாங்க. தட் இஸ் நாட் அ குட் ஐடியா. ஓகேங்களா? ஏன்னா இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பழமொழியே சொல்லலாம். நம்மளுக்கு எதுவுமே என்ன சொல்லலாம்னா, ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ டிஎன்பிசியோட ஆழம் தெரியாமல் நம்ம காலை விட்டோம்னா கவுந்து தான் உழுகணும். ஏன்னா அவ்வளோ டெப்த்தான அவ்வளோ புக்ஸ் படிக்கணும், அவ்வளோ சமச்சீர் புக்ஸோட டேட்டாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் கொஷின் பேப்பரில் ஒரு 100 கொஷின் 200 கொஷின் மட்டும் படித்தோன்னா அது யூஸ்லெஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு 80% நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனில் இருங்க, அப்புறமா கொஷின் பேப்பர் ரிவிஷனுக்கு வாங்க. அதனால தான் ஏப்ரல் வரைக்கும் நான் கொஷின் பேப்பர் கொண்டே வரல பாருங்கள். இப்போ தான் கொஷின் பேப்பர் ரிவிஷன். ஏன்னா இங்கே 80% இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு இப்போ இந்த இடத்துல கொஷின் பேப்பர் ரிவிஷன் வந்தால் தப்பு கிடையாது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க. ரைட்? 11th ஜியாகிரபி, ரிவிஷன் ஜியாகிரபி. 11th எத்திக்ஸ் புக். எத்திக்ஸ் புக் ரொம்ப முக்கியம். ஏன்னா எத்திக்ஸ் புக்கில் யூனிட் 8க்கும் கவர் ஆகுது. ஸோ எத்திக்ஸையும் கொண்டு வந்துருங்க. கொஷின் பேப்பர் டெஸ்ட் மேக்ஸுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ டிஎன்பிசி கொஷின்ஸு மற்ற கொஷின்ஸ் எல்லா மேக்ஸும் ஒன்று தான் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் கொஷின் பேப்பர் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். 25 கொஷின் 1 hour அவ்வளோதான் டைம் வச்சுக்கணும். ஏன்னா 3 மணி நேரத்துக்கு நம்ம 200 கொஷின் எழுதுறோம். இப்போ 25 கொஷின்ஸ்க்கு 1 hour ஜாஸ்தி. பட் இருந்தாலும் மேக்ஸுக்கு ஒரு 1 hourன்னு சொல்லிட்டு தான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதுக்கு மேலே போட்டுட்ருக்கக்கூடாது. ரைட்? ஸோ இது பாருங்கள், கொஷின் பேப்பர் ரிவிஷன்ஸ் வந்துடுது. ஏன்னா எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட் எல்லாமே படித்து முடிச்சிட்டோம். ஸோ இங்கே இந்த இடத்துல ஒரு 1 hourங்கிறது கொஷின் பேப்பர் ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம். ரைட்? அப்போ பாருங்களேன், டேஸ் கிட்ட வர உங்களுக்கு டைம் அதிகமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி படித்ததை தான் ரிவிஷன் கொண்டு வரீங்க. பாருங்கள், இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா படிக்கிறோம். ஒரு 2 + 1 3 மணி நேரம் தாங்க எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்க. மீதி 3 மணி நேரம் டெஸ்ட்டு ரிவிஷன். அப்போது போக போக டைம் நான் அதிகப்படுத்தலை உங்களுக்கு படிக்கிறதுக்கு, ரிவிஷனுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ மைண்டு ஜாலியாக தான் இருக்கும். ஆல்ரெடி படித்தது தானே. இப்போ தமிழ் படிக்கும்போது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தமிழ் படிக்கும்போது எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி தான் மந்த்து கிட்ட வர ஜாலியாக இருக்கணும். அதே தான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கக்கூடாது, ஜாலியாக படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ரைட்? ஸோ இது எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட். என்ன மேம் யுவர் விஷன் போட்டிருக்கீங்க? எஸ், இந்த இடத்துல டெஸ்ட் எழுதி பார்த்துட்டீங்க இல்லையா, கொஷின் பேப்பர் ரிவிஷன் படிச்சுட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் வரும். இன்னும் ஹிஸ்ட்ரி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஒரு மாதிரி தோணுது, ரொம்ப கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு கண்ணில் தென்படும். எக்கனாமிக்ஸ் இன்னும் எனக்கு தெளிவில்லை, ஹிஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம அந்த சப்ஜெக்டை எடுத்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். யுவர் விஷன் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல ஹிஸ்ட்ரி படிக்கணும்ப்பா போட்டு வைங்க. ஹிஸ்ட்ரிக்கு ஒரு 4 நாள் தெளிவாக படிங்க. இல்லை நான் பாலிட்டியில் ஆர்டிக்கல்லாம் போடுங்க. பாலிட்டி எதெல்லாம் மறக்குதோ, எந்தெந்த டேட்டாஸ் உங்களுக்கு கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே
ஆன்சர் பண்ண முடியலையோ அதை எக்ஸ்டர்னல் சப்ஜெக்டில் உங்கள் விஷய இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்படி இந்த டைமில் தான் ஃபில் பண்ணணும், இப்போவே நான் அனுப்பிச்சுடனே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது கைஸ். இந்த இடத்துல நான் ஃபில் பண்ணுறது ரிவிஷன் ஆகட்டும், யுவர் விஷ் செஷன்ல ஆகட்டும், நீங்கள் எப்போ ஃபில் பண்ணணும்னா இந்த டேட் ஏப்ரல் 20ஆம் தேதி தான் உங்களுக்கு தோணணும் இந்த சப்ஜெக்ட் எஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு இந்த சப்ஜெக்ட் ஃபில் பண்ணி நான் படிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற டைமில் இதை ஃபில் பண்ணுங்கள். புரியுதுங்களா கைஸ்? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுறீங்களா கைஸ்? இந்த இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா எல்லாமே சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ், உங்களோட லைக், உங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது வச்சு தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். தென் நம்ம பண்ணுற ஒரு வேலைக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எனக்கும் கிடைக்கும். அதை நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? எஸ், யுவர் விஷ் எல்லாமே அதுதான். ஸோ கொஷின் பேப்பர் டெஸ்ட், நியூஸ் பேப்பர், 11th எத்திக்ஸ், ரிவிஷன் எத்திக்ஸ் பண்ணுங்கள். 11th ஃபுல் ரிவிஷன் எடுத்துக்கோங்க. 12th ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் படிச்சுட்டோம்ல ஆல்ரெடி. எஸ், இந்த இடத்துல 11th ஃபுல் ரிவிஷனே வச்சுக்கோங்க. இல்லைன்னா 12th ஹிஸ்ட்ரி ஒரு டைம் ரிவிஷன் விட்டாலும் சரி, அதை நீங்கள் உங்களோட விஷ். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? எஸ். ஸோ மேம், நியூ புக்குக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க. வாட் அபவுட் த ஓல்டு புக்? ஓல்டு புக் ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், 90:10, நியூ 90, 10, 10. சரி, ஓல்டு வந்து 10% ரேஷியோவில் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதை இந்த இடத்துல கொண்டு வரணும்னு நெசசிட்டி கிடையாது. பிகாஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் எதுக்கு மட்டும்தான், உங்களோட எவாலுவேஷன் மார்க்குக்கு, எவாலுவேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு குவாலிஃபிகேஷன் மார்க் மட்டும்தான். ஸோ ரொம்பலாம் நம்ம தெளிவாக அத்தை இதையும் படிச்சுக்கலாம், சிரத்தை எடுத்துக்காதீங்க. நான் சொன்ன பிளான் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் ஏப்ரல் மந்த் 100% வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க. மே மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்தால் என்ன, வரலன்னா என்ன, எனக்கு ஜூனில் எக்ஸாம் வச்சா கூட நான் படித்தது அப்படியே போய் கக்கிட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு இருப்பீங்க, டாம் ஷியூராக நான் சொல்கிறேன். அப்படி படித்து தான் நான் வந்து ப்ரிலிம்ஸ் எனக்கும் கிளியர் ஆச்சு. ஓகே, இந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கை நம்புறவ தான் நான். சரிங்களா? அதே ஸ்மார்ட் ஒர்க்கை என் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும். ஏன்னா டிஎன்பிசினாலே நிறைய பயந்துக்கிறாங்க, மேம் அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், 12 மணி நேரம் படிக்கணும். அது எதுக்குங்க அப்படி? நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ண போகிறோம் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு? ஸ்மார்ட் ஒர்க்கை ஜாலியாக படிங்க, ஈஸியாக ரிவிஷன் கொண்டு வாங்க, அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்? ஸோ கைஸ், எல்லாத்துக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்டை நான் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டு எனக்கு நிறைய பேர்த்த ஞாபகம் வரல, பட் இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் நேமெல்லாம் சொல்லி. நந்தினி, கலைநிலா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரதீப், சம்திங், பிரியா, ஒரு 5-6 பேர் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹாய். ஒரு சில பேர்த்த மறந்துருப்பேன், அவங்க எல்லாம் டோன்ட் மைண்ட் இட், ஓகே? பிகாஸ் எனக்கு கொஞ்சம் மெமரி லாஸ்ன்னு நினச்சிக்கோங்க. அந்தந்த பேர் எனக்கு அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிறதுனால டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, ஒரு 5-6 பேர். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஹாய். அதே மாதிரி சீக்கிரமாக லைவில் மீட் பண்ணணும் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். உங்களோட கமெண்டில் கேட்கும்பொழுது பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் என்ன மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக நம்ம எல்லாமே மீட் பண்ணலாம். ADA 247 எல்லா டீம்லேயும் இருக்கிற எல்லா ஸ்டாஃபுமே அதை தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். இன்னும் ADA 247 யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பிடிஎஃப் என்னோட இலக்கியா ஜெயராஜ் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் ஐடியில் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த யுவர் விஷ் ரிவிஷனில் நீங்கள் அந்தந்த டேட்டில் ஃபில் பண்ணி படிச்சுக்கோங்க. என்னோட ரெக்வெஸ்ட் இது, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு கைண்டாக கேட்டுக்கிறேன், இந்த ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸாமை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே கேஸ், என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் நான் அகைன் நான் சொல்கிறேன், Y273. யாரெல்லாம் இன்னும் வந்து பெய்டு பேட்சில் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கேஸ்.